வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே. போன வாரம் இந்த நம்மால் முடியும் செக்மெண்ட்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது அட்டென்ஷன் சீக்கிங். ஒரு குழந்தையோ ஒரு வயதானவர்களோ நடுத்தரமானவர்களோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு அடலசன்ட் கேர்ள் பாய் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவை. அது எல்லாரும் கொடுக்கணும். நான் ஒரு தாயாக என் மகளுக்கு கொடுக்கணும், ஒரு மகளாக என் மகள் ஒரு தாய்க்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். இதை நம்ம தப்பா நிறைய புரிஞ்சுக்கிறோம். ஏன் என் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது? கவனம். என்னை கவனி. இது கவனின்றதுதான் அட்டென்ஷன். கரெக்டா சொல்லணும். என்ன கவனி? ஒரு அப்பா உங்கள்கிட்ட வயதான ஒரு அப்பா உங்கள்கிட்ட எனக்கு உடம்பு செல்லாமனா என்னை கவனி. இது எல்லாருக்குமே இருக்கு. இந்த குவாலிட்டி இல்லைன்னா நீங்க ஹியூமன் பீயிங்கே இல்லை. அப்போ அந்த குவாலிட்டி இருக்கிறவங்களை எப்படி நம்ம சரி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மெஷர்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறவங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ என்னை கவனின்ற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். இந்த கேள்விக்கு நான் அழகாக விடையளித்து விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது போன 2 வாரத்துல நம்ம அபாக்கஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நாங்க அபாக்கஸும் நடத்துறோங்க. அது மேத்ஸ் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப குழந்தைகளுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை வச்சு நிறைய காலர்ஸ் மேம் அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால இப்போ உங்களுக்காக நான் முதன்முறையா ஒரு செயல்முறை விளக்கம் அபாக்கஸை வச்சே சொல்லி தர போறேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மேத்ஸ் ஸ்கில்ஸ். அதாவது அபாக்கஸ்ன்றதுல நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அதோட செயல்முறைக்கே போகலாம். அபாக்கஸ் தான் என்னன்னா, இது சைனாவிலேருந்து வந்தது அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். சைனாக்காரவங்க தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான். அப்போ இந்த சைனாக்காரவங்க என்ன செய்யறாங்க, ஜப்பான்காரவங்க ஒரு நேரத்துல ஹியூமன் பிரெயினுக்கும் அபாக்கஸுக்கும் உள்ள சேலஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய இடத்துல எடுத்து ஹவு ஃபாஸ்ட் இஸ் அபாக்கஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சைனா போயிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கையில் கூட அபாக்கஸ் தாங்க இருக்கு, நோ கேல்குலேட்டர்ஸ். அதனால தான் சைனாக்காரவங்க எல்லாம் பயங்கர இன்டெலிஜென்ட் பீப்புள். ஏன் நம்மளுக்கு நிறைய வசதிகள் இதெல்லாம் இருந்தும் நம் நாட்டில் ஏன் சைனா கூட நம்மளால ரெவென்யூ இதுல போட்டி போடவே முடியல? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா சாமான் நிறைய இப்ப உள்ள நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வருது இல்லைங்களா? ரொம்ப அழகா குட்டி குட்டியா யூஸ்ஃபுல்லா. இது எல்லாம் அவனோட மூளை. ஏன்னா அபாக்கஸ்னாலதான். இன்னைக்கு நான் சொல்றேன் ஆணித்தரமா, அபாக்கஸ் படிக்கிற ஒரு குழந்தை நன்றாக படிக்கும். அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு அந்த குழந்தைக்கே தெரிஞ்சிரும். அவ்வளவு அதோட ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் கொடுக்கும். ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பத்தி நான் போன எபிசோட்ல கூட சொன்னேன். ரைட் பிரெயினை எந்த ஒரு குழந்தை ஆக்டிவேட் பண்ணுதோ அந்த குழந்தை கிளாஸ் டாப்பராக மட்டும் தான் இருக்க முடியும். அது அபாக்கஸ்னால 100% கிடைக்கும். Tremendous activation of right brain happens through abacus. இதை நான் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கே அது ஒர்க் ஆயிருக்கு. நான் வளர்ந்த அடல்ட் மூளை இல்லைங்களா? அப்ப குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகா அது செயல்படும். அவங்களோட சிறு மூளைக்கான பயிற்சி தான் இது. சிறு குழந்தையில இருந்தே இதை சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னா சூப்பரா பண்ணுவாங்க. இதை தான் எங்க கம்பெனி ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸா பண்ணிட்டு இருக்கு. அதன் எக்ஸாக்ட் எப்படி பண்ணணும்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஸோ இப்போ நான் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் இந்த அபாக்கஸ் செய்து அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இது எப்படி ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா? இந்த நடுவுல இருக்க இந்த கோடு ஆன்சர் லைன்னு சொல்றது. திஸ் இஸ் கால்ட் அப்பர் டெக், லோயர் டெக். அப்பர் பீட்ஸ், லோயர் பீட்ஸ்ன்னு சொல்லலாம். மேல ஒரு பீடு வரும், கீழே 4 பீடு வரும். அதை தடுத்து வருவது ஆன்சர் லைன். வெள்ளையா தெரியுது இல்லைங்களா? அது ஆன்சர் லைன். அப்போ இப்ப அந்த அபாக்கஸோட இது என்னன்னா 0 பொசிஷன்ல இருக்கு. ஆன்சர் லைன் பக்கத்துல எந்த பீடுமே போல பாருங்க. ஸோ அது 0 பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். இப்ப நம்ம மேத் தானே இது மூலமா செய்ய போறோம்னு சொன்னோம். இந்த மேத் செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். நம்ம பிள்ளைங்கள்ட்ட இப்ப 2x2 கேளுங்களேன், மொபைல் எடுக்கும் இல்ல கால்குலேட்டர் எடுத்து ஃபாஸ்டா போட்டு தரும். நம்மளே அப்படிதானே தாய் பேரண்ட்ஸ் கூட
அப்படிதான் செய்கிறோம். அப்போ இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று, சைனாவில் ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, இது வந்து அவங்களோட கல்ச்சரோட சேர்ந்த ஒன்று அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு அந்த குழந்தைக்கு நிறைய பொருட்கள் வச்சு குட்டி அபாக்கஸையும் வச்சிருவாங்களாம். இது வந்து ஒரு சைனாக்காரரு என்கிட்ட சொன்னது. ஸோ வச்சிருவாங்களாம். அந்த குழந்தை அப்படி அபாக்கஸை எடுத்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் போய் அந்த குழந்தை வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் சின்ன சின்ன நம்பிக்கை அபாக்கஸோட நம்ம இருந்தோம்னா அது என்ன நம்மளுக்கு கொண்டு வருது அப்படின்றது. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் எப்பயுமே உங்க பேக்ல ஒரு குட்டி அபாக்கஸை வச்சுக்கோங்க, இட் பிரிங்ஸ் யூ லக் அப்படின்னாங்க. உண்மையே அதுதாங்க. Abacus is a lucky instrument. You carry it with you, everything will be all right. அவ்வளோ பவர்ஸ் இருக்குதுக்கு. ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். அபாக்கஸ்ல சொல்லித்தர போறேன் உங்களுக்கு. இந்த எண்ட் வந்து யூனிட்ஸ்ல ஆரம்பிக்கும். யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 lakh, crore, 10 crore அப்படி போகுது. அப்ப என்ன நம்பர் வேணா நம்ம வைக்கலாம். இப்போ நாங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் தான் சொல்லி தருவோம். இப்போ கீழே 4 பீடு, மேலே ஒரு பீடு இருக்கு. இந்த 4 பீடுக்கும் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் காலத்துல இது ஆன்சர் லைன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த வெள்ளை லைன் இருக்குது இல்லைங்க, அது ஆன்சர் லைன் சொன்னேன். அப்போ நான் மூவ் பண்ணேன்னா வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பீடை மேலே கொண்டாந்து அதை டச் பண்ண வைக்கிறேன். திஸ் இஸ் 1. இப்போ ஹோல் அபாக்கஸ் ஹேஸ் த வேல்யூ 1. இப்படி வச்சா 2, 3, 4 and then இது 5. மேல இருக்க பீடு 5. இதோட வேல்யூ 5. 5 plus 1, 6, 7, 8, 9. So whole of the அந்த பீட்ஸ் ஃபுல்லா இப்போ ஆன்சர் லைனை நோக்கி டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு வேல்யூ வந்துருச்சு. இதோட வேல்யூ 9. இப்போ நான் இதுல -2ன்னு சொன்னேன்னா 2 பீடு கீழே கொண்டு போயிடணும். இப்போ வேல்யூ 7. -5 சொன்னா 5 மாத்திரம் எடுக்கணும், வேல்யூ 2. ஓகே, -1 சொன்னா 1 மாத்திரம் கீழே இருக்கணும், வேல்யூ 1. இப்போ நான் சின்னதா ஒரு எடிஷன் சப்ட்ராக்ஷன் 9 நம்பர்ஸ்க்குள்ள பண்ண போறேன். 0 இருக்குதுங்களா? 1 + 2 + 5 - 3 + 4 -2 - 5. ஆன்சர் இஸ் 2. எழுத வேணாம், போட்டு பார்க்க வேணாம், போர்டு தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க பாட்டுக்கு மூவ் பண்ணி ஆன்சரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த அபாக்கஸ் எதுக்குன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டா பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தப்பே வராது. ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை வந்து இந்த அபாக்கஸை நல்லா கத்துக்குச்சுன்னா தப்பு விடுறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் தெரியுமா? மேத்ல கரெக்டா ஆன்சர் வரும்போது. ஸோ அபாக்கஸ் படிக்கிறது வந்து குழந்தைகளுக்கு மேத்தோட அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதோட, கான்ஃபிடென்ஸ் கிரியேட் பண்ணுறதோட அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பிள்ளைங்களோட மேக்ஸில் கஷ்டப்பட வேணாம். நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து அபாக்கஸை பற்றி பார்க்கலாம். நிறைய சுவாரஸ்யங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. நன்றி.